ஒரு குழந்தையின் பிறப்புக்காக ஒரு கொடிய அரசன் இரவு பகலாக பயந்து வாழ்ந்தான். ஒரு குழந்தையை கொல்ல ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பினான். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குலத்தையே காப்பாற்றியது. அந்த குழந்தை யார் தெரியுமா? அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர். மதுராவை கம்சன் என்ற கொடூர அரசன் ஆட்சி செய்தான். அவன் சகோதரி தேவகியை மிகவும் நேசித்தான். ஒரு நாள் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. அப்போது வானத்தில் ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. கம்சா, தேவகியின் 8வது மகன் உன் மரணத்திற்கு காரணமாக இருப்பான். அந்த ஒரு வார்த்தை கம்சனின் மனதை அதிர வைத்தது. உடனே தனது சகோதரியையே கொல்ல வாளை எடுத்தான். ஆனால் வசுதேவர் கண்ணீர் மல்க வேண்டினார். பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், தேவகியை விட்டுவிடு. கம்சன் சம்மதித்தான். ஆனால் தேவகியும் வசுதேவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். காலம் கடந்தது. தேவகிக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கம்சன் கொன்றுவிட்டான். 7வது குழந்தை தெய்வீக அருளால் காப்பாற்றப்பட்டது. இறுதியாக 8வது குழந்தை பிறக்க வேண்டிய இரவு வந்தது. வெளியில் இடியும் மின்னலும் கருமேகங்கள் வானத்தை மூடியிருந்தன. நள்ளிரவு நேரம். அப்போது சிறைச்சாலைக்குள் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. தேவகியின் மடியில் பிறந்தார் கிருஷ்ணர். அவரின் முகத்தில் புன்னகை, கண்களில் கருணை, உடல் முழுவதும் தெய்வீக ஒளி. அந்த நொடியில் சிறைக் கதவுகள் தானாகத் திறந்தன. காவலர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தனர். வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலத்தை நோக்கி புறப்பட்டார். அந்த இரவு யமுனை நதி வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. வசுதேவர் பயத்துடன் முன்னேறினார். ஆனால் கிருஷ்ணரின் திருவடிகள் நீரை தொட்டவுடன் யமுனை நதி 2ஆக பிரிந்தது. அந்த காட்சியை பார்த்த வசுதேவரின் கண்களில் கண்ணீர். இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல என்று உணர்ந்தார். கோகுலத்தில் யசோதையின் அருகே குழந்தையை வைத்துவிட்டு மீண்டும் சிறைக்கு திரும்பினார். கிருஷ்ணர் வளர வளர கோகுலம் மகிழ்ச்சியில் மூழ்கியது. அவர் சிரித்தால் அனைவரும் சிரிப்பார்கள். அவர் அழுதால் அனைவரும் கவலைப்படுவார்கள். வெண்ணெய் திருடுவார், குழந்தைகளுடன் விளையாடுவார், புல்லாங்குழல் இசையால் அனைவரின் மனதையும் கவர்ந்தார். ஆனால் அவரை அழிக்க கம்சன் தொடர்ந்து முயன்றான். பூதனை வந்தாள். கிருஷ்ணர் அவளை வென்றார். சகடாசுரன் வந்தான். அவனையும் அழித்தார். காளிங்கன் என்ற விஷப்பாம்பு வந்தது. அதன் தலையில் நடனமாடி அடக்கினார். ஒவ்வொரு முறையும் கோகுல மக்கள் அதிசயத்துடன் பார்த்தனர். இவர் சாதாரண மனிதர் அல்ல, இறைவன்தான் என்று நம்பத் தொடங்கினர். இறுதியாக கிருஷ்ணர் இளைஞனாக வளர்ந்தார். மதுராக்கு சென்றார். அங்கு கம்சன் அவரை கொல்ல பல திட்டங்கள் தீட்டினான். ஆனால் தர்மத்தை அழிக்க முடியுமா? கிருஷ்ணர் அரங்கத்திற்குள் நுழைந்தார். மக்கள் அனைவரும் மூச்சை நிறுத்தி பார்த்தனர். ஒரே கணத்தில் கம்சனை வீழ்த்தினார். பல ஆண்டுகளாக பயத்தில் வாழ்ந்த மக்கள் இன்று சுதந்திரமாக சுவாசித்தனர். தேவகியும் வசுதேவரும் கண்ணீருடன் மகனை அணைத்தனர். அது ஒரு வெற்றி மட்டுமல்ல, தர்மத்தின் வெற்றி, அன்பின் வெற்றி, நம்பிக்கையின் வெற்றி. எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் ஒரு நாள் ஒளி வரும். எவ்வளவு அநீதி வளர்ந்தாலும் ஒரு நாள் தர்மம் வெல்லும். அதைத்தான் கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.